மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறைக்குலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக. இறைக்குலமே வருக. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை ஆசீர்வதிப்பேன். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை ஆசீர்வதிப்பேன் என்று மொழிந்தவர் அழைத்திடும் திருக்கரங்களில் அழைத்திடும். இன்று மொழிந்தவர் அழைத்திடும் திருக்கரங்களில் அழைத்திடும். இறை வழியினில் இணைந்திடுவோம், நிறை வழியினில் நடந்திடுவோம். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை ஆசீர்வதிப்பேன். மன்னிப்பு வேண்டிடும் நிலையினில் இரக்கத்தை பெறுகின்றோ. வார்த்தை பொழிந்திடும் நிறைவினில் தூய்மை அடைகின்றோ. மன்னிப்பு வேண்டிடும் நிலையினில் இரக்கத்தை பெறுகின்றோ. இறை வார்த்தை பொழிந்திடும் நிறைவினில் தூய்மை அடைகின்றோ. நற்கருணை விருந்தில் நலம் தரும் மருந்தில் ஆன்மா உயிர் பெறுமே. நற்கருணை விருந்தில் நலம் தரும் மருந்தில் ஆன்மா உயிர் பெறுமே. அவர் ஆளுகை நம்மிழுமே. கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப பெருவிழா நாளிலே திருக்குடும்ப விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் அமருவோம். பிரியமானவர்களே, அன்னை மரியாளையும் புனித சூசையப்பரையும் இயேசு ஆண்டவரையும் இந்த உலகத்தில் குடும்பமாக திருக்குடும்பமாக வாழ்ந்து இன்றைக்கு நமக்கு மாதிரியாக திருக்குடும்ப நாளில் நம் குடும்பங்களும் இந்த திருக்குடும்பத்தை போல வாழ்வதற்கான ஒரு அழைப்பை கடவுள் என்று கொடுத்திருக்கிறார். இந்நாளில் நமது பங்கு தல திருச்சபையிலே திருமண வாழ்வை மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்காகவும் வாழுகின்ற சமூக சூழ்நிலையில் நாம் சந்திக்கின்ற இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் கூட குழப்பங்களும் ஏமாற்றங்களும் நம்பிக்கையின்மையும் வருகிற நேரத்திலே மனம் தளராது நிலைத்து நின்று குடும்பத்தை வழிநடத்துகிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இந்த நாளை நாம் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். பலர் 100க்கும் அதிகமான பேர் 15, 25, 35, 50ஆம் ஆண்டுகளை இந்த ஆண்டு சிறப்பிக்கிறார்கள். அதிலே குறிப்பாக 28 தம்பதியர்களை இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே நன்றியுணர்வோடு கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். 15 ஆண்டுகளை சிறப்பிக்கின்றவர்கள் 9 பேர். சகாயராஜ் ஜூலியட் பிரகாசம், அந்தோனி சகாயராஜ் ஆரோக்கிய மேரி, ஸ்டீபன் ஜெயராஜ் ஜான் ஹெலன் மேரி, பிச்சைமுத்து செல்வராணி, மைக்கேல் ராஜ் மெர்லின் மேரி, டோம்னிக் எஃப்ரின் அந்தோனித்துறை மரியா அக்னஸ் பயஸ் லூர்து மேரி, சாலமோன் சேவியர் தீபா, ஸ்டீபன் செல்வராஜ் ஜான் சிராணி குடும்பத்தினர்.
25 ஆண்டுகளை சிறப்பிக்கின்றவர்கள் 10 குடும்பங்கள். ஜார்ஜ் ஸ்டீபன், ஜெரால்டின் லெத்திசியா, எட்வின் ரொசாரியோ, மார்கரெட் விக்டோரியா, வில்லியம் நெல்சன், ஜாக்குலின் சலோமி சின்னராணி, ஞானசேகர் ரெஜினா மேரி, அந்தோனிராஜ் ஜோஸ்பின், எட்வர்ட் ராஜ் சோபியா ஹெலன் மேரி, அந்தோனி சகாயராஜ் ஆரோக்கிய மேரி, ஜான்சன் கீதா, அருள் ரோஸ் ஆரோக்கிய ரெஜினா, டொன்போஸ்கோ மேரி குடும்பத்தினர். 35 ஆண்டுகளை சிறப்பிக்கிற தம்பதியர்கள் சவரிராஜ் ஜெசிந்தா சகாயராணி, டொமினிக் பெர்னார்ட் ராஜா மேரி, ஜேம்ஸ் என்ற வின்சென்ட் பாத்திமா நேரு, அருள்ராஜ் மார்கரெட் டெய்சி, குழந்தை சேவியர் புஷ்பராஜ், செலின் ரோசரி சகாயராணி, சேவியர் ரீட்டா, பால்ராஜ் மடோனா டெய்சிராணி. 50 ஆண்டுகளை சிறப்பிக்கின்றவர்கள் அருமைநாதன், அன்னஸ் செல்வம், சேசுராஜ் அந்தோனி மேரி குடும்பத்தினர். அன்பிற்குரியவர்களே, இந்த 28 தம்பதியினருடைய குடும்பங்களுக்காகவும் இவர்களுடைய குடும்பத்திலே இறைவனது ஆற்றல் மிக சிறப்பாக வழிநடத்தவும், கடந்து வந்த பாதைகளுக்கு நன்றி செலுத்தி இன்னும் கடக்க போகிற பாதைகளிலே ஆண்டவருடைய அருட்துணை இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாக இவர்களுக்காக ஜெபிப்போம். இவர்களோடு இணைந்து இந்த திருப்பலியிலே குடும்பமாக கணவன் மனைவியாக இணைந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தம்பதியரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த கல்வாரி திருப்பலியை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். குறிப்பாக குடும்ப ஒற்றுமைக்கு எதிராக இருந்த நேரங்களை எல்லாம் நினைத்து, ஆண்டவரே, இதோ உமக்கு முன்னால் நான் குற்றமுள்ளவனாக இருக்கிறேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று மனவருந்தி ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே,
இறைவனின் திரு செம்மறியே, தந்தையை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவிழமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனம் 20, 22, 24, 28. உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்தச் சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால் குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன். அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல் பை, திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலாவிலிருந்து ஆண்டவரிடம் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையையும் பலியிட்ட பின் பையனை ஏரிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உன் மீது ஆணை, என் தலைவரே, உன் முன் நின்று ஆண்டவிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்க தம்பதியே, நீங்கள் வாழ்கவே. வாழ்க வாழ்க தம்பதியே, நீங்கள் வாழ்கவே. ஒரு மனதோராய் இணைந்திருந்து
இன்பத்திலும் துன்பத்திலும் இணைந்து கொள்ளுங்கள். உடல்நலத்திலும் நோயிலும் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாய் வாழ்ந்து வாருங்கள். நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாய் வாழ்ந்து வாருங்கள். நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். ஒரு மனதோராய் இணைந்திருந்து நீங்கள் வாழ்கவே வாழ்கவே நீங்கள் வாழ்கவே. ஒரு மனதோராய் இணைந்திருந்து நீங்கள் வாழ்கவே வாழ்கவே நீங்கள் வாழ்கவே. இயேசுவும் திருச்சபையும் ஒன்றாய் வாழுங்கள். ஏற்ற துணையை தந்தவரை ஒன்றாய் போற்றுங்கள். இயேசுவும் திருச்சபையும் போல் ஒன்றாய் வாழுங்கள். ஏற்ற துணையை தந்தவரை ஒன்றாய் போற்றுங்கள். மானிட உலகில் சாட்சிகளாய் நீங்கள் வாழுங்கள். மன வாழ்க்கையை அருட்சாதனமாய் நீங்கள் மாற்றுங்கள். மானிட உலகில் சாட்சிகளாய் நீங்கள் வாழுங்கள். மன வாழ்க்கையை அருட்சாதனமாய் நீங்கள் மாற்றுங்கள். ஒரு மனதோராய் இணைந்திருந்து நீங்கள் வாழ்கவே வாழ்கவே நீங்கள் வாழ்கவே. ஒரு மனதோராய் இணைந்திருந்து நீங்கள் வாழ்கவே வாழ்கவே நீங்கள் வாழ்கவே நீங்கள் வாழ்கவே நீங்கள் வாழ்கவே. இரண்டாம் வாசகம். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 2 வரை, 21 முதல் 24 வரை. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரைப் போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை
கடைப்பிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2. அருள் வாக்குகள் 41 தொடங்கி 52 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் தருணையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம்
நமக்காய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே திருமண தம்பதியர்களாக வந்திருக்கிறவர்கள் மட்டும் நில்லுங்கள். ஒருவேளை ஆங்காங்கே கணவன் மனைவியாக இருந்தாலும் நீங்கள் சேர்ந்து நின்று கொள்ளலாம். முடியாதவங்க மட்டும் உட்காருங்க, மற்றவங்களாம் நில்லுங்க. ஏன்னா யார் எங்கே இருக்கிறான்னு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். முடியாதவங்க மட்டும் உட்காந்துக்குங்க. ஆனால் திருமண தம்பதியர்கள் நீங்கள் நின்று கொள்ளுங்கள். கணவனாக மனைவியாக இணைந்திருக்கிறவர்கள் இப்பொழுது திருமண வாக்குறுதியை நாம் புதுப்பிக்கப் போகிறோம். திருக்குடும்ப நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவும், திருமணத்தின் போது இந்த கல்வாரி பீடத்தின் முன்பாக நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளுகிறீர்கள். ஆகவே இப்பொழுது இந்த பக்தியான நேரத்தில் நீங்களும் அமர்ந்திருப்பவர்கள் உங்களையும் நினைத்து பாருங்கள். நீங்கள் திருமண நாளிலே ஆலயத்திலே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை உங்களுடைய மனதிற்குள் கொண்டு வந்து நீங்கள் மனதிற்குள்ளாகவே உங்களது வாக்குறுதியை புதுப்பித்துக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்க தம்பதியினரே, நீங்கள் கடவுளின் திருப்பெயரால் திரு அவையின் முன்பாகவும் திருக்கூட்டத்தின் முன்பாகவும் உங்கள் திருமணத்தின் போது நிறைவேற்றிய வாக்குறுதிகளை இப்போது நினைவு கூறுங்கள். உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திரு அவையின் முன்னிலையில் மீண்டுமாக உங்கள் திருமண வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். எல்லோரும் வலது கைகளை சேர்த்து பிடித்து இப்பொழுது கணவர் மனைவியிடம் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை நான் வாசிக்கிறேன். நான் சொல்ல சொல்ல நீங்கள் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது கணவர் மனைவியை பார்த்து சொல்லுங்கள். அவர்களுடைய பெயரை சொல்லி, முதலில் உங்களுடைய பெயரை சொல்லுங்கள். என்னும் நான் சொல்லுங்க. என்னும் நான். உங்களுடைய மனைவியினுடைய பெயரை சொல்லுங்கள். என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். இப்பொழுது மனைவியர் நீங்கள் சொல்லுங்கள். முதலிலே உங்களது பெயர், அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த ஜெப உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். முதலிலே உங்களது பெயரை சொல்லிக் கொள்ளுங்கள். என்னும் நான். உங்களது கணவரது பெயரை சொல்லுங்கள். என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை அன்பு செய்யவும்
மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திரு அவையின் முன்னிலையில் நீங்கள் புதுப்பித்துக் கொண்ட உங்கள் திருமண வாக்குறுதிகளை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆமென். அன்பை பகிர்ந்த எம் இறைவா, எம் பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உம் பதம் ஒப்படைக்கின்றோம். நாங்கள் சுயநலமற்ற அன்பினால் எங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்பவும், பிள்ளைகளை உம் திட்டத்திற்கு உகந்தவர்களாக வளர்த்தெடுக்கவும், உம் ஆசிரை சியோனிலிருந்து நிறைவாக பொழியவும், எங்கள் குடும்பங்கள் கோவிலாக ஒளிந்திடவும் வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளை பொழிபவரே இறைவா, திரு ஆவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இறை மக்களை உம்மோடு இணைக்கும் பாலமாகவும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் தங்கள் அணுகுமுறைகளால் உம் அன்பை எடுத்துரைத்து இறை அரசை அறிவிக்கும் கருவிகளாக வாழ ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பை வழங்கும் இறைவா, கசப்புணர்வுகளோடும் பழிவாங்கும் எண்ணத்தோடும் கண்ணீரோடும் பிரிந்து வாழும் குடும்பங்கள் மீதும் குழந்தை இல்லாமல் தைப்போர் மீதும் நீர் மனமிறங்கி அருளை பொழியவும், ஒருவருக்கொருவர் மன்னித்து உண்மையான மனமாற்றம் பெற்று வாழ்வதற்கு வேண்டிய ஞானத்தை தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எழுச்சிமிக்க இறைவா, குழந்தைகளையும் இளைஞர்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் குடும்பங்களில் பொறுப்புகளை உணர்ந்து தவறான வழிகளில் பாதை மாறி சென்று விடாமல் நல்வழியில் உம்மை போல பெற்றோரை மதித்து நடக்கவும், நாட்டு தலைவர்கள் சகோதர உணர்வுடன் உழைக்கவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நமது குடும்பத்திலே சிறப்பாக என்ன தேவை அதிகமாக இருக்கிறதோ, நம் குடும்பங்களுக்கு, குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு அந்த தேவையை இப்பொழுது குடும்பமாகவே நாம் கேட்போம். கணவனும் மனைவியாக இணைந்து கேட்போம். உடல் சுகம் வேண்டுமா, அல்லது வேலை வாய்ப்பை எதிர்பார்த்திருக்கிறோமா, அல்லது முறிந்த உறவுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமா, அல்லது குடும்ப வாழ்விலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இடைவெளிகள், தந்தை தாய் மகன் மகள் உறவு முறிவுகள் இருக்கிறதா? ஆண்டவரே, இதோ நாங்கள் வேண்டுதலை எடுத்துச் சொல்கிறோம். எங்கள் குடும்பத்திற்கு இது தேவையாக இருக்கிறது என்று நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அந்த தேவையை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லுங்கள். தாயும் தந்தையுமாக இருக்கிற ஆண்டவரே, இதோ உமது பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்கிறோம். இவளை என் எலும்பின் எலும்பும் சதையும் சதியும் ஆனவள் என்று சொல்லி ஆதாமுக்கு ஈடாக ஏவாளை கொடுத்து ஆசிர்வதித்தவரே, இதோ இந்த மாலை நேரத்தில் திருமண உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டு திருமண வாழ்விலே வரக்கூடிய எல்லா தடைகளையும் தாண்டி மகிழ்வோடு வாழ்வதற்கான வழியிலே நடந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை ஆசிர்வதியும்.
இதோ நம்பிக்கையோடு இவர்கள் கேட்ட விண்ணப்பங்களை நீர் அருள் கூர்ந்து தந்தருளும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ. ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன், ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன், ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன், தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன். என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ. ஆபேலை போல நன்றியீட்டையோ, நோவாவை போல தகன பலி ஒன்றையோ. ஆபேலை போல தலை மந்தையீற்றையோ, நோவாவை போல தகன பலி ஒன்றையோ. ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ, ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். என்னையே நான் தருகின்றேன், என்னையே நான் தருகின்றேன், என்னையே நான் தருகின்றேன், என்னையே நான் தருகின்றேன். உன் மகிமைக்காக என்னையே நான் தந்திடுவேனே, உன் மகிமைக்காக என்னையே நான் தந்திடுவேனே. என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பழிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால்
எம் குடும்பங்களையும் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்கு உரிய மனிதத்தன்மை முடிவெல்லாம் மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்கு உரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளில் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதக ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி. இவரே இந்த உலகத்தினுடைய பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். காணா ஒரு திருமணத்திலே குடும்பத்தின் தேவைகளை நிறைவு செய்த இயேசு இவர்தான். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களையும் நாடி வந்து நம் தேவைகளையும் நிறைவு செய்ய விரும்புகிறவரும் இந்த இயேசுதான். இவருடைய விருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வைரமா மின்னுதே அன்னையின் மடியில் மின்னலோ. வைரமாய் மின்னுதே அன்னையின் மடியில் மின்னலோ. வாருங்கள் வணங்குவோம் மழலையாய் சிரிக்கும் இறைமகனே. வாருங்கள் வணங்குவோம் மழலையாய் சிரிக்கும் இறைமகனை. வைரமா மின்னுதே அன்னையின் மடியில் மின்னலோ. வைரமாய் மின்னுதே அன்னையின் மடியில் மின்னலோ மின்னலோ. தூதர்கள் வாழ்த்திசை குளிர் காட்டினில் கலந்து ஒலிக்குதே. விண்ணிலே மகிமையே, மண்ணிலே அமைதியே. தூதர்கள் வாழ்த்திசை குளிர் காற்றில் கலந்து ஒலிக்குதே. விண்ணிலே மகிமையே, மண்ணிலே அமைதியே. இடையர்கள் முதலாய் நற்செய்தியை அறிந்தனர். இடையர்கள் முதலாய் நற்செய்தியை அறிந்தனர். அமைதியில் தேவனை வணங்கவே விரைந்தனர். வைரமாய் மின்னுதே அன்னையின் மடியில் மின்னலோ. வைரமாய் மின்னுதே அன்னையின் மடியில் மின்னலோ மின்னலோ.
கீழ்த்திசை ஞானிகள் விண்மீனின் வழித்தடம் அறிந்தனர். பெத்லகேம் ஊரிலே பாலனை கண்டு மகிழ்ந்தனர். கீழ்த்திசை ஞானிகள் விண்மீனின் வழித்தடம் அறிந்தனர். பெத்லகேம் ஊரிலே பாலனை கண்டு மகிழ்ந்தனர். மயில்வாய் மனுக்குலமே உந்தன் மீட்பர் பிறந்துள்ளார். மகிழ்வாய் மனுக்குலமே உந்தன் மீட்பர் பிறந்துள்ளார். பாவத்தின் விலகிலே உடைக்கவே பிறந்துள்ளார். வைரமா மின்னுதே அன்னையின் மடியில் மின்னலோ. வைரமாய் மின்னுதே அன்னையின் மடியில் மின்னலோ. வாருங்கள் வணங்குவோம் மழையாய் சிரிக்கும் இறை மகனை. வாருங்கள் வணங்குவோம் மழையாய் சிரிக்கும் இறை மகனை. வைரமாய் மின்னுதே அன்னையின் மடியில் மின்னலோ. வைரமாய் மின்னுதே அன்னையின் மடியில் மின்னலோ மின்னலோ. வெவ்வேறு இடங்களிலே குடிபெயர்ந்திருக்கிறார்கள். வெவ்வேறு பங்குக்கு மாற்றம் பெற்று சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாளிலே இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நமது பங்கிலே முதல் முறையாக இந்த விழாவை கொண்டாடுகிறோம். 25-50 ஆண்டுகளை தான் நாம் வழக்கமாக கொண்டாடுவோம். ஆனால் சற்று வித்தியாசமாக திருக்குடும்ப பெருவிழாவிலே இன்னும் நம்முடைய குடும்ப உறவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ள, ஆழப்படுத்திக் கொள்ள, இறை நம்பிக்கையில இணைத்துக் கொள்வதற்கான ஒரு நாள் இன்றைய நாள். ஆகவே திருமண வாழ்வில் 15, 25, 35, 50 என்று திட்டமிட்டோம். 28 தம்பதியர்கள் இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு பெயர்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்துகிறேன். ஆகவே இந்த நேரத்திலே இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவரும் கரவொலி எழுப்பி தம்பதியர்களை கரவொலி எழுப்பி வாழ்த்தி அவர்கள் உடல் நலத்தோடும் ஆன்ம நலத்தோடு வாழ அவர்களுக்கு நம்முடைய ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஜெபிப்போமாக. கனிவிமிக்க தந்தையே, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திரு குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையறாது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சிறப்பாக திருமண தம்பதியர்களுக்கு நம்முடைய ஆண்டவருடைய ஆசை நிறைவாக கிடைக்க ஜெபிப்போம். என்றுமுள்ள தந்தையாகிய இறைவன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. ஆமென். உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. ஆமென். உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலுற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றியுணர்வுடன் வரவேற்பார்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு